ஓகே. குட் ஈவினிங். இன்னைக்கு எஃப்டபிள்யூசி எக்ஸாம் செய்திருப்பீங்க. அப்ப அந்த எக்ஸாம்ல பார்ட் 1 பேப்பருக்குரிய டிஸ்கஷன் தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். ஓகே. அப்ப உண்மைக்குமே நீங்க படிக்கக்குள்ள ஏன் இது பிழை, ஏன் இது சரி அப்படின்னு ஒவ்வொரு கேள்விகளையும் ஆராய்ந்து படிக்கணும். சரியா? அப்ப நான் என்ன கொஞ்சம் வேகமாகவே நான் ஆன்சர்ஸ் சொல்லி கொண்டு போறேன். முதலாவது பாருங்க, முதலாவது எம்சிக்யூ கேள்வி. நுண்ணங்கிகள் தாவரக்கலங்கள், விலங்கு கலங்கள் மற்றும் பங்கசு கலங்கள் ஆகிய மூன்றிலும் பொதுவாக காணப்படும் கட்டமைப்பு அல்லாதது. மூணுலையுமே இல்லாதது. சரியா? மூணுலையுமே இல்லாததை கேட்கிறாங்கன்னா, உதாரணத்துக்கு பாருங்க, இந்த கரு தாவர களத்துல இருக்கும், விலங்கு களத்துல இருக்கும், பங்கசு களத்துல இருக்கும். அப்ப மூணுலையுமே இல்லாதது, மூணுக்கும் பொதுவா இல்லாதது வரப்போகுது பச்சையுருமணிகள். சரியா? பச்சையுருமணி தான் மூணுலையுமே இல்லாதது. முதலாவதுக்கு பொருத்தமானது அஞ்சாவது. மீதி எல்லாமே இந்த மூன்று களங்கள்லையுமே காணப்படக்கூடியதுதான். கொள்கை உடல், நிறமூர்த்தங்கள், இதெல்லாம் மூன்றுலையுமே காணப்படக்கூடியதான் மற்ற மூன்றுமே. பச்சையுருமணி மட்டும்தான் அது எதுல மட்டும் இருக்கும்? தாவரத்துல இருக்கும். ஏன்னா ஏனையதுல இருக்காது. ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது எம்சிக்கு கேள்வி. எலக்ட்ரிக் அமிலம் நொதித்தலின் போது பாலில் ஏற்படும் ரசாயன மாற்றத்தை குறிக்கும் சமன்பாடு. அப்ப பால் அப்படின்றது லக்டோஸ். சரியா? நாங்க அருந்துற பால் அப்படின்றது எதை வகை குறிக்கும்? லக்டோஸ். இரு சர்க்கரைட்ட லக்டோஸ். அப்ப லக்டோஸ் நொதிக்கக்குள்ள எலக்ட்ரிக் அமிலமாகவும் சக்தியாகவும் மாறும். நொதித்தல். சரியா? நொதிக்கக்குள்ள எலக்ட்ரிக் அமிலமும் சக்தியாகவும் மாறும். இந்த இங்கே எலக்ட்ரிக் அமிலம் லக்டோஸ் ஆக்சிஜனோட தாக்கம் அடையுதுன்னு கொடுத்துட்டாங்க. நொதிக்கக்குள்ள ஆக்சிஜனோட தாக்கம் அடையாது. அது பிழை. சரியா? லக்டோஸ் அசட்ரிக் அமிலத்தை தரும். நொதிக்கக்குள்ள மெத்தேன் பிழை. மெத்தேனை கொடுக்காது. மிக சரியான ஆன்சர் ரெண்டாவதுக்கு. ரெண்டாவது தான் மிக பொருத்தமான ஆன்சர். அடுத்து பாருங்க, ஃபார்ம் ட்ரீன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஃபார்ம் ட்ரீ. சரியா? ஃபார்ம் ட்ரீ குடும்ப தாவரங்கள், ஒருவித்திலை தாவரங்களின் தண்டின் விட்டம் அதிகரிப்பது ஒழுங்கு விலகிய வளர்ச்சி என குறிப்பிடப்படுறது பிரதான காரணம். தண்டின் விட்டம் அதிகரித்து செல்லும், அது ஒழுங்கு விலகிய வளர்ச்சி என குறிப்பிடப்படுறதுக்கு ஒரு பிரதான காரணம். சரியா? இங்கு திட்டவட்டமான கலன்கட்டு வளையம் உருவாவதில்லை. அதோட கலன்கட்டு வளையம் திட்டவட்டமாக உருவாகாது. அதுதான் அதுக்குரிய ரீசன். மூணாவதுக்கு இரண்டாவது. நாலாவது கேள்வி. தேக்கு மரங்கள் சுதேச மரங்களை விட பொருளாதார ரீதியில் அதிக லாபகரமா. சுதேச மரம்னா உள்நாட்டிலேயே இலங்கையிலே காணப்படுற மரங்களை தான் சுதேச மரங்கள்னு சொல்லுவாங்க. அப்ப சுதேச மரங்களை விட தேக்கு மரங்கள், தேக்கு மரம் எல்லாம் உண்மைக்குமே எங்க வெளிநாடுகள்ல இருந்து சரியா இங்க வியாபார நோக்கம் கருதி கொண்டு வந்த மரங்கள் தான் இந்த தேக்கு மரங்கள், பைனஸ் மரங்கள், யூக்லிப்டஸ் இதெல்லாம். அப்ப இந்த தேக்குன்றது சுதேச மரங்களை விட பொருளாதார ரீதியில் அதிக லாபகரமானதாக கருதப்படுவதற்கு முக்கியமான காரணம். நம்மளோட மைக்ரோபயாலஜி இந்த முறை வந்து எஃப்டபிள்யூசி பேப்பர்ல உள்ள சகல பயோசெக்ஷன் கேள்விகளுமே நாலாவது பாடத்துல கைட் புக்ல உள்ள விடயங்கள் தான் கேட்டிருக்காங்க. நீங்க கைட் புக்கை தெளிவா படிச்சிருந்தாலே இந்த கேள்விகளுக்கு திருத்தமா ஆன்சர் பண்ணலாம். ஓகே பாப்போம். இதுக்குரிய காரணம் நிழலை அதிகமாக வளர்ந்தது. தேக்கு மரம் நிழலை அதிகமா வளர்ந்துன்றதுக்காகத்தான் நாங்க தேக்கு மரம் வளர்க்குறோமா, அல்லது அதிக லாபகரமானதாக காணப்படுதா? நிச்சயமா இல்லைன்னா. அப்ப முதலாவது வராது. முதலாவது வராது. ரெண்டாவது பாப்போம். அவை அதிக அளவில் இலைகளை உற்பத்தி செய்கின்றன. தேக்குல இலை உற்பத்தி இருக்கும் தான். ஆனா தேக்கு இலையை வச்சுக்கொண்டு நாங்க எதுவுமே செய்ய போறது இல்லைன்னா. தேக்குல இருந்து வர இலையை வச்சுக்கொண்டு நாங்க பெருமளவு லாபம் தந்து பொருளாதார ரீதியில் லாபம் ஈட்ட போறதில்லை. அப்ப ரெண்டாவதும் வராது. அவை வேகமாக வளர்ந்து குறுகிய காலத்தில் அறுவடை செய்யப்படுகின்றன. அது சரி. தேக்கு மரங்களோட வளர்ச்சி வீதம் கூட. அப்ப சிறிய காலத்திலேயே சரியா பெருமளவு அந்த மரம் வளர்ந்துரும்.
அப்ப விரைவாக அதுல இருந்து நாங்க தேவையான எங்களோட பொருளாதார ரீதியாக தேவையான பலகைக்கோ சரியா அல்லது வேறு தேவைகளுக்கோ நாங்க தளபாடங்கள் தயாரிப்புக்கோ நாங்க எடுத்துக்கொள்ளலாம். அப்ப குறுகிய காலத்தில் அறுவடை செய்யக்கூடியதான் தேக்கு மரம் அதிக அளவுல வளர்க்கப்பட்டதுக்கு காரணம். அவை நீர் சத்து அதிகமாக கொண்டுள்ளன பிற. அவை மண் அரிப்பை முழுமையாக தடுக்கின்றன, அதுவும் பிற. சரி, அப்ப பொருளாதார ரீதியில் அதிக லாபகரமாக இருக்கிறதுக்குரிய காரணம் 3வது ஆன்சர். அடுத்து பாருங்க 5வது கேள்வி. உயிரினங்களின் வெளிப்புற அமைப்புகளை சரியாக விளக்கும் கூற்று எது? வெளிப்புற அமைப்புகளை சரியாக விளக்குற கூற்று எதுன்னு கேட்கிறான். தேன், கோழி, இறால் ஆகியவை ஒரே வகையான உடற்கட்டமைப்பை கொண்டவை. உங்களுக்கு தேன் பூச்சி தெரியும் தானே, கோழி தெரியும் தானே, இறால் தெரியும் தானே, இதெல்லாம் ஒரே வகையான உடற்கட்டமைப்பையா கொண்டு இருக்கு? இல்லைன்னா நிச்சயமா வராது. என்பு மீன்களும் கசியிலைய மீன்களும் ஒரே வகை எலும்பு கட்டமைப்பை கொண்டவை. இல்லைனா என்பு மீன்களோட என்பு தொகுதி என்புகளால் ஆனது, கசி இலையத்துல என்பு தொகுதி வந்து கசி இலையத்தால் ஆனது. அங்க என்புகள்னு இருக்காது, என்புகள்ன்றது கசி இலையத்தால் ஆனதாக இருக்கும். அப்போ ஒரே வகை எலும்பு கட்டமைப்புன்றது பிழை. 3வது, தேன், கோழி, இறால் ஆகியவை வெவ்வேறு வெளிப்புற அமைப்புகளை உடையது. சரியேனா? வெவ்வேறு வெளிப்புற அமைப்பு. கேள்வி வாசிக்கக்குள்ள அவதானமா வாசியிருந்தாலே இதுக்கு நீங்க பதில் எழுதி இருக்கலாம். 3க்கும் வெவ்வேறு வெளிப்புற அமைப்பு தான் இருக்கும். சரியான ஆன்சர் 3வது. அனைத்து மீன்களும் ஒரே வகை சுவாச அமைப்பை கொண்டவை பிழை. இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. டொல்பின் மீன் எல்லாம் வந்து அடிக்கடி நீர்ப்பரப்புல இருந்து வெளியே வரும். ஏன்னா ஆனா சில மீன்கள் வந்து நீர்ப்பரப்பை விட்டு வெளியே வராது. காரணம் அது சுவாசிக்கிற அமைப்புகள் வந்து வித்தியாசம். எல்லா மீன்களும் ஒரே வகை சுவாச அமைப்பை கொண்டிருக்காது. இறால்ல முதுகெலும்பு இருக்கு அப்படின்றதும் பிழை. சரியான ஆன்சர் இதுக்கு 3வது. மிக பொருத்தமான ஆன்சர் 3வது. பாருங்க 6வது. Q சமன் MC தர டெல்டா தீட்டா. Q சமன் MC தர டெல்டா தீட்டா எனும் தொடர்பை பயன்படுத்தி தாக்க வெப்பத்தை கணிக்கும் பரிசோதனையின் போது கணித்தல்களை எளிமையாக்குவதற்கு எடுக்கப்பட்ட எடுகோள்ல தவறான கூற்று எது? பாருங்க, தாக்க வெப்பம் கணிக்கக்குள்ள MC டெல்டா தீட்டா வெப்ப ரசாயனம் பாடத்துல காணப்படுற விடயம் இது. வெப்ப ரசாயனம் பாடத்துல இருக்கு. சரியா? ஓகே. அப்ப பாரு, அப்ப அவதானி எம்னா திணிவு. இந்த திணிவு காணக்குள்ள அடர்த்தி தர கனவளவுன்னு போடுவீங்க. அடர்த்தி தர கனவளவு. தீனா தன் வெப்ப கொள்ளளவு, டெல்டா டீட்டானா வெப்பநிலை மாற்றம். இந்த டிக்கு, இந்த அடர்த்திக்கு நீங்க எடுப்பீங்க நீரின் அடர்த்தியை தான் எடுக்கிறது. பொதுவா இந்த அமிலக்கார தாக்க பரிசோதனையில தான் இது வரும். நீரின் அடர்த்தியை எடுப்பீங்க. இந்த தன்வெப்ப கொள்ளளவுக்கு நீரின் தன்வெப்ப கொள்ளளவு தான் கருதப்படும். சரியா? அதே நேரத்தில் இந்த பரிசோதனை 3 எடுகோள். ஒண்ணு விளைவின் அடர்த்தி நீரின் அடர்த்திக்கு சமன், விளைவின் தன்வெப்ப கொள்ளளவு நீரின் தன்வெப்ப கொள்ளளவுக்கு சமன், இந்த தாக்கத்தின் போது சூழலுக்கான வெப்ப இழப்பு மிக குறைவு அப்படின்ற 3 எடுகோளுக்கு இணங்கத்தான் இந்த பிராக்டிகல் செய்வோம். இந்த கணிப்பு செய்வோம். சரியா? அப்ப பாப்போம் எடுகோள்ல எது தவறானதுன்னு கேக்குறாங்கன்னா, பயன்படுத்தப்படும் கரைசல்கள் ஐதான. இது சரி, நாங்க ஆய்வு கூடத்துல பயன்படுத்தக்குள்ள அமிலக்கார பரிசோதனை செய்யக்குள்ள தெரிந்த கரைசல் பயன்படுத்துறது இல்ல, ஐதான கரைசல் தான் பயன்படுத்தும். சரியா? ஐதானவை என்பதால் அவற்றின் அடர்த்தி நீரின் அடர்த்திக்கு சமனாக கொள்ளப்படும். சரி, இந்த அடர்த்தி நீரின் அடர்த்திக்கு சமன். கேள்வி தவறான எதனை கேட்கிறாங்க? கரைசல்களின் தன்வெப்ப கொள்ளளவின் பெருமானம் நீரின் தன்வெப்ப கொள்ளளவுக்கு சமன். இந்த சிக்கு பதிலா நீட தன்வெப்ப கொள்ளளவு தான் போடுவோம். அதுவும் ஒரு எடுகோள் தான். அடுத்து, கண்ணாடி பாத்திரத்தினால் உறிஞ்சப்படும் வெப்பத்தின் அளவு மிக சொற்பமானதால் புறக்கணிக்கத்தக்கது. அதுவும் சரி. இந்த பிராக்டிகல் செய்யக்குள்ள நாங்க உண்மையுமே ரெஜிஃபார்ம் கிண்ணத்துல செய்யணும். சரி, ஒருவேளை கண்ணாடி பாத்திரத்துல செய்தா அதுல உறிஞ்சப்படுற வெப்பத்தின் அளவு ரொம்ப குறைவாகவே அதை புறக்கணிக்கலாம். தாக்கம் மிக விரைவாக நடைபெறுவதால் தொகுதிக்கும் சூழலுக்கும் இடையில் உள்ள வெப்ப பரிமாற்றம் புறக்கணிக்கத்தக்கது. சூழலுக்கான வெப்ப இழப்பு இல்லை அப்படின்னு தான் எடுத்து செய்வோம் கேள்வி. அடுத்து 5வது பாருங்க.
கரைசல்களின் அடர்த்தி மற்றும் தன்வெப்ப கொள்ளளவு என்பன நீரின் பெருமானங்களிலிருந்து கணிசமாக வேறுபடும். இல்ல கணிசமாக வேறுபடும்னு எடுக்கிறேன், இல்ல ரெண்டும் சமன். ஏன்னா அமிலக்கார தாக்கத்துல உதாரணத்துக்கு NaOH plus HCl, இத விளைவு எழுதுங்க, NaCl plus H2O. இதுதான் விளைவில் என்ன வரும்? நீர் வரும். அதனாலதான் விளைவின் அடர்த்தி நீரின் அடர்த்திக்கு சமன் அப்படின்னு எடுக்கிறது. சரியா? அடுத்து பாருங்க, ஏழாவது கேள்வி. உயிர் மூலக்கூறுகளில் காணப்படும் பிணைப்புகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளுள் தவறானது. பிணைப்புகளை தவறானது கேட்கிறாங்க. லிப்பிட், உயிர் மூலக்கூறுகள்னா கார்போஹைட்ரேட், புரதம், லிப்பிட், நியூக்ளிக் அமிலம். இப்ப சொல்லிட்டு வரேன், கார்போஹைட்ரேட்ல காணப்படக்கூடிய பிணைப்பிட பெயர் வந்து கிளைகோசிடிக் பிணைப்பு. புரதத்துல இருக்கிறது வந்து பெப்ரைட் பிணைப்பு. லிப்பிட்ல எசுத்தர் பிணைப்பு. சரியா? நியூக்ளிக் அமிலத்துல பொசுப்போ எசுத்தர் பிணைப்பு. சரியா? பொசுப்போ எசுத்தர் பிணைப்பு. பாவம், லிப்பீட்டுகளில் எசுத்தர் பிணைப்புகள் காணப்படுகின்றன. சரி, லிப்பீட்ல காணப்படுறது எசுத்தர் பிணைப்பு தான். இந்த லிப்பீட்ல ஒரு கட்டத்துல சரியா இந்த மாதிரி ஒரு சேர்வை ஒண்ணு வரும். சரியா? அப்ப இந்த இடத்தை தான் நாங்க சொல்றது எசுத்தர் பிணைப்பு. இந்த மாதிரி வாரதான் எசுத்தர் பிணைப்பு. சரி, ரெண்டாவது பாருங்க. ரெண்டாவது, ஒரு சர்க்கரைட்டுகளில் கிளைகோசிடிக் பிணைப்பு காணப்படுதாம். இது பில. கார்போஹைட்ரேட்ல கிளைகோசிடிக் பிணைப்பு. அதுலயும் என்ன பிரச்சனைனா, கார்போஹைட்ரேட்டை மூண்டா பிரிப்பா. எப்படி மூண்டா பிரிப்பீங்களா இருந்தா, ஒரு சர்க்கரைட்டு, இரு சர்க்கரைட்டு, பல் சர்க்கரை. இந்த ஒரு சர்க்கரைட்டு ரெண்டு சேர்ந்து இரு சர்க்கரைட்டு உருவாகக்குள்ளதான் கிளைகோசிடிக் பிணைப்பு வரும். அதே மாதிரி பல் சர்க்கரைட்டிலையும் அந்த ஒரு சர்க்கரைட்டுகள் சேர்ற இடத்துல தான் கிளைகோசிடிக் பிணைப்பு வரும். அப்ப ஒரு சர்க்கரைட்ல கிளைகோசிடிக் பிணைப்பு இருக்காது. ஏன்? அது இன்னொரு ஒரு சர்க்கரைட்டோட சேரல. அப்ப அங்க கிளைகோசிடிக் பிணைப்பு இல்ல. சரிதானே? அங்க கிளைகோசிடிக் பிணைப்பு இல்ல. அப்ப ரெண்டாவது கூற்று இல்ல. ஒரு சர்க்கரைட்ல கிளைகோசிடிக் பிணைப்பு காணப்படுது அப்படின்றதுதான் காணப்படுகின்றன அப்படின்றது பிழையானது. அப்ப இதுதான் இந்த கேள்விக்குரிய ஆன்சர். தவறானதுன்னு தானே கேட்கிறாங்க. நியூக்ளிக் அமிலங்களில் பொசுப்போ இரு எசுத்தர் பிணைப்பு காணப்படுது. சரி. புரதங்கள்ல பெப்ரைட் பிணைப்பு காணப்படுது. சரி. நீர்ல ஐதரசன் பிணைப்பு. சரியா? H2O Hக்கும் OHக்கும் இடையில. அப்ப இது ஐதரசன் பிணைப்பு காணப்படுது. சரி. அப்ப தவறானது ஏழாவதுக்கு மூன்றாவது ஆன்சர். எட்டாவது பாருங்க. எட்டாவது, சத்திர சிகிச்சையின் போது. அப்ப நாங்க பொதுவா ஆபரேஷன் செய்யக்குள்ள தையலிடுவதற்கும் காயம் ஆறிய பின்னர் தானாகவே உடல்ல பிரிந்தழியக்கூடிய மிக உறுதியான நூல் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் கார்போஹைட்ரேட் வகை எது? பொதுவாக ஆக்சிடென்ட் ஒன்று ஆகி உடம்புல ஏதாவது பிளவுகள் ஏற்பட்டா தைப்பாங்க தானே. அப்ப தைக்கிறதுக்கு நூல் ஒண்ணு பயன்படுத்துவாங்க தானே. இதுல ரெண்டு வகையான நூல்கள் இருக்கு. ஒரு நூல் என்ன செஞ்சிருவாங்களா இருந்தா, இப்ப தச்சு அந்த காயம் எல்லாம் மாறின பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த நூலை சரியா ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லி அந்த நூலை கலட்டி எடுப்பாங்க. இன்னொரு வகை நூல் இருக்கு, அது இயற்கையாகவே பிரிந்தழியும். அந்த இயற்கையாகவே பிரிந்தழிகிற நூல் வந்து கார்போஹைட்ரேட்டுகள்ல செல்லுலோஸை பயன்படுத்தி தயாரிப்பாங்க. அதுலயும் ஸ்பெஷலா கைட்ரின். சரியா? அந்த நூல் தயாரிக்கிறதை பயன்பட்ட சேர்வை வந்து கைட்ரின். அடுத்து பாருங்க, ஒன்பதாவது, சாதாரண பிவிசி நீர்க்குழாய்கள் விரைப்பானவையாக காணப்படும் அதே வேளை பிவிசி பைப் கொஞ்சம் ரஃப்பா தானே இருக்கும். கொஞ்சம் ரஃப்பா இருக்கும். ஏன்னா அதான் விரைப்புன்னு சொல்றாங்க.
மின்வடங்களை காவலிடும் மேலுறைகள். கரண்ட் வயர் இருக்கு, அது பிவிசி அளவுக்கு ரஃபா இல்ல தானே, பிவிசி அளவுக்கு ரஃபா இல்ல. மேலுறைகள் நெகிழ்ச்சியானவையாக காணப்படுகின்றது. மின்வட மேலுறைக்கு இந்த நெகிழ்வுத்தன்மையை வழங்குவதற்கு சேர்க்கப்படும் சேர்வை, நெகிழ்வுத்தன்மையை வழங்குறதுக்கு சேர்க்கப்பட்ட சேர்வை. போன முறை பாஸ் பேப்பர் எஸ்ஏ கேள்வி இது. சரியா? நெகிழ்த்தி ஆக்கிகள், நெகிழ்வுத்தன்மையை வழங்குறதுக்கு பயன்படுத்தப்பட்ட சேவை நெகிழ்த்திகள் அல்லது நெகிழ்த்தி ஆக்கிகள். சரியானது 4. அடுத்து பாருங்க 10வது மாணவர் குழு ஒன்று ஆய்வு கூடத்தை அறை வெப்பநிலையில், அறை வெப்பநிலை கொடுக்குறாங்க 25 பாகை செல்சியஸ்ல ஒரே அளவிலான இரு சுத்தமான மெக்னீசியம் நாடா துண்டுகளை சம கனவளவு மற்றும் சம செறிவுள்ள இரு வேறு அமில கரைசல்களை இட்டு உருவாக்கும் ஐதரசன் வாயுவின் கனவளவை நேரத்துடன் அளவிடுவதன் மூலம் தாக்க வீதங்களை ஆராயும். பாருங்க. சரியா? மெக்னீசியம் நாடா துண்டுகள் சம அளவு மெக்னீசியம் நாடா துண்டு எடுக்கும். ஒரே செறிவுடைய ஒன்னு HCl ஹைட்ரோகுளோரிக் அமிலம், மற்றது சிட்ரிக் அமிலம் வேணா CH3COOH சேர்க்கக்குள்ள ஐதரசன் வாயு வெளிப்படுது. அந்த ஐதரசன் வாயுவை சேகரிக்கிறாங்க. பாருங்க கூற்று, இரு பரிசோதனைகளிலும் ஆரம்ப தாக்க வீதங்கள் சமமாக இருக்கும், ஏனெனில் இரு அமிலங்களின் செறிவு சமன். செறிவு சமன் தான், செறிவு சமன் தான். ஆனா இங்க தாக்க வீதம் சமன் இல்லை. ஏன் தாக்க வீதம் சமன் இல்லைன்னா, இந்த HCl வண்ணமிலம், இது மென்னமிலம். உங்களுக்கு தெரியும் வண்ணமிலங்கள் இருக்கு, HCl, H2SO4, HNO3, இதெல்லாம் வண்ணமிலங்கள் தானே. அப்ப அதை சேர்க்கக்குள்ள கொஞ்சம் தாக்கம் முக்கியமாக, தாக்க வீதம் அதிகமாக நிகழ். சரிதானே? அப்ப சமன்ன்றது பிழை. 2வது பாப்போம். பரிசோதனை ஒன்றின் ஆரம்ப தாக்க வீதம் பரிசோதனை 2ஐ விட அதிகம். 1 தாக்க வீதம் 2ஐ விட அதிகம். சரி, ஏன்னா இது வண்ணமிலம் தானே. ஏனெனில் HCl ஒரு வண்ணமிலமாக இருப்பதால் கரைசல்ல H+ அயன்களோட செறிவு அதிகம். 2வது சரி, 2வது சரி. அடுத்த கூற்றுகளையும் பார்த்துட்டே போவோம். ஏன்னா நீங்க கெமிஸ்ட்ரி கேள்வி எப்பயும் செய்யக்குள்ள, சரியா, இந்த மாதிரி கூற்று கேள்வி எல்லாம் வரக்குள்ள 5 ஆன்சரையும் 5 ஆன்சரையும் வாசிச்சுட்டு தான் தீர்மானிக்கணும் இதுதான் சரி இதுதான் பிழைன்னு சொல்லி. சரிதானே? அதுதான் நல்லது. 2வது ஆன்சர்ல சரி வந்துருச்சுன்றதுக்காக சரின்னு முடிவு பண்ணாம எல்லாத்தையும் வாசி. 3வது பாருங்க, மெக்னீசியம் நாடாவுக்கு பதிலாக அதே திணி உள்ள மெக்னீசியம் தூள். அப்ப திண்மத்தை உடைச்சு தூளா பயன்படுத்தக்குள்ள பரப்பளவு அதிகரிக்கும். பரப்பளவு அதிகரிச்சா தாக்க வீதம் அதிகரிக்கும். இங்க தாக்க வீதம் குறையும்னு சொல்றாங்க, அதனால இது பிழை. அடுத்து வெப்பநிலையை அதிகரிக்கிறாங்க, 25ல இருந்து 35க்கு அதிகரிக்கிறாங்க. அப்ப வெப்பநிலை அதிகரிச்சா தாக்க வீதம் குறையாது, கூடுமெனா. அப்ப அதனால 4வதும் பிழை. 5வது, பரிசோதனை முடிவுற்ற பின் சேகரிக்கப்பட்ட மொத்த ஐதரசன் தாக்க வீதம் கூடுன்றதுக்காக ஐதரசன் விளைவாக கிடைக்கிற ஐதரசன் அளவு கூடாது, ஐதரசன் குயிக்கா கிடைக்கும், அவ்வளவுதான். கூடுதலான ஐதரசன் கிடைக்காது, குறைஞ்ச நேரத்துல ஐதரசன் கிடைக்கும், அவ்வளவுதான். அப்ப இங்க அதிக அளவு ஐதரசன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னனால அது பிழை. சரியான ஆன்சர் 2வது. 11. சரியா? இந்த கேள்வி கொஞ்சம் எனக்கு என்ன பொறுத்தமட்டில் கொஞ்சம் சிக்கலான கேள்வி ஒண்ணு. ஏன்னா அமைனோ அமிலங்கள் இத்தனை சேர்ந்து தான் புரதம் உருவாகுது அப்படின்றத ஒரு வரையறை இல்லை. அதனால நான் இந்த கேள்வியை டிஸ்கஸ் பண்ணாம விட்டுட்டு போறேன். சரியா? அதுக்கான 12வது மாதிரியில் ஆய்வு கூடத்தில் தயாரிக்கப்பட்ட திண்ம சவர்க்காரத்தை, அதில் உள்ள எஞ்சிய திரவ கரைசலிலிருந்து, நாங்க சவர்க்கார தயாரிப்புல சவர்க்காரம் தயாரிச்ச பிறகு கடைசியா திண்ம நிலை சவர்க்காரமும் இருக்கும், திரவ நிலையும் இருக்கும். திரவத்திலிருந்து இந்த திண்மத்தை விரைவாகவும் வினைத்திறனாகவும் பிரித்தெடுப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட உகந்த வடிகட்டல் முறை. சரியான முறை புக்குணர் புனல் வடிகட்டல் முறை. புக்குணர் புனல் வடிகட்டல் முறை.
திண்மத்துல இருந்து திரவத்தை விரைவாக வடிகட்டி எடுக்கிறது. 13வது பின்வரும் ஒரு உற்பத்தி செயல்முறைக்கு உகந்த சிறந்த முறைமை ஒன்றை தெரிவு செய்யும் போது தொழிற்சாலை முகாமைத்துவம் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கிய காரணி எது? முறைமை ஒன்ன தெரிவு செய்யக்குள்ள தொழிற்சாலையில முகாமையாளர்கள் இதுல எதை கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னு கேட்கிறான். எதை கவனத்தில் கொள்ளணும்? உற்பத்தி செலவை மாத்திரம் கருத்தில் கொண்டு மிக மலிவான முறையை தெரிவு செய்து. பாருங்க, உற்பத்தி செலவை மாத்திரம் கருத்தில் கொண்டு வேற எதையும் கருத்தில் கொள்ள தேவையாம். உற்பத்தி செலவு மட்டும்தான் கருதி எது மலிவா இருக்கோ அந்த உற்பத்தியை தெரிவு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அது சாதகமா பாதகமான எங்களுக்கு வாசிக்குள்ளே விளங்கணும். அடுத்து, நுகர்வோரின் எண்ணிக்கையை மாத்திரம் அடிப்படையாக கொள்ளுதல். வேற எதுவுமே அடிப்படை கொள்ள தேவை. நுகர்வோர் எத்தனை பேர் இருக்காங்க, சரியா, எங்களோட உற்பத்தியை வாங்குற அந்த கஸ்டமர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அதை மட்டும்தான் கருத்தில் கொள்ளணும்னு 2வது கூற்றுல சொல்ல வராங்க. 3வது பாருங்க, உயிர் சேதம், சொத்து சேதம், சூழல் பாதிப்புகள் என்பன ஆக குறைந்த மட்டத்தை காணும். இது ஒரு பொது நலமான விஷயம். என்ன, உயிர் சேதம் பெருமளவு இருக்கக்கூடாது, சொத்துக்கள் சேதமடையக்கூடாது, சூழலுக்கு ஏற்பட்ட பாதிப்பு குறைவாக இருக்கணும். ஓகே, இது சரி. இயந்திரங்களின் ஆயுட்காலத்தை மாத்திரம், இயந்திரங்களோட ஆயுட்காலம் கூடுதலா இருந்தா நல்ல, பட் அதை மாத்திரம்னு சொல்றதுதான் இங்க பிரச்சனை. மீள் சுழற்சி செய்ய முடியாத, அதுவும் பிள்ளை. என்ன, நாங்க உற்பத்தி ஒண்ணு தெரிவு செய்யக்குள்ள அது மீள் சுழற்சி செய்யக்கூடிய உற்பத்தி முறையாக இருக்கு. அப்ப இந்த கேள்விக்கு மிக பொருத்தமான ஆன்சர் 3வது. அடுத்து பாருங்க, 14வது கேள்வி. கைத்தொழில் முறை அமோனியா உற்பத்தியின் போது ஊக்கியாகிய இரும்பு. அமோனியா உற்பத்தி, அப்ப அமோனியா உற்பத்தினா நைதரசன் வாயுவையும் ஐதரசன் வாயுவையும் தாக்கமடைய வச்சுதான் அமோனியா உற்பத்தி செய்வாங்க. இதை சொல்றது ஏபர் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுல ஊக்கியாக இரும்பு பயன்படுத்தப்படும், ஊக்கி தூண்டியாக பொட்டாசியம் ஆக்சைடு அல்லது அலுமினியம் ஆக்சைடு பயன்படுத்தப்படும். ஊக்கி உங்களுக்கு தெரியும், சரியா, தாக்கத்துக்கு மாற்றுப்பாதை ஒண்ணு வழங்கி தாக்க வீதத்தை அதிகரிக்கும். ஊக்கி தூண்டி என்ன செய்யுமாக இருந்தா, இந்த ஊக்கியிட தொழிற்பாடு இருக்குதானே, அதை இன்னும் கொஞ்சம் வேகமாக்கி விட்டுறதுதான் ஊக்கி தூண்டிட வேலை. சரியா, அப்ப அதுக்கு மெச்சாகிற ஆன்சர் பாருங்க, இரும்பு ஊக்கியின் தொழிற்பாட்டு திறனை மேலும் அதிகரித்தல். சரி, என்ன, ஊக்கிட தொழிற்பாடு இரும்பு தானே ஊக்கி, அதுல தொழிற்பாட்டை மேலும் அதிகரிக்குமாம் ஊக்கி தூண்டி. சரி, தாக்கத்துக்கான ஏவட் சக்தியே ஊக்கி தான் குறைக்கும், ஊக்கி தூண்டி இல்ல, ஊக்கி தான் குறைக்கும். அமோனியா உற்பத்தியின் அளவை நேரடியாக அதிகரித்தல், ஊக்கி தூண்டி நேரடியாக அதிகரிக்காது. தாக்கத்தின் சமநிலையை முன்னோக்கி நகர்த்துதல் பில, வெப்பநிலையை குறைத்தல் பில. மிக சரியான ஆன்சர் ஊக்கி தூண்டிட செயற்பாடு ஊக்கிட தொழிற்பாட்டை அதிகரிக்கிறது. அடுத்து பாருங்க, 15வது கேள்வி. 15 எஸ்எஃப்டி ஆய்வுகூடத்தில், சரியா, மாணவர் ஒருவர் தாவர இலைகளில், சரியா, உங்களுக்கு தெரியும் இது இயற்கை பிரித்தெடுப்பு பாடத்துல வர விஷயம். என்ன, இந்த மாதிரி அந்த கடதாசி இருக்கு தானே, இங்கே நிலையான வளையமாக சிலிக்கா ஜெல், ஜெல்ல பயன்படுத்தினார். சரிதானே? அடுத்து இயங்கும் வளையமாக முனைவுத்தன்மை கூடிய சிலிக்கால், சாரி, இங்கு நிலையான வளையமாக முனைவுத்தன்மை கூடிய சிலிக்கா ஜெல். அடுத்து இயங்கும் வளையமாக முனைவுத்தன்மை குறைஞ்சது. இந்த கீழே பாத்திரத்துல கீழே ஒரு இயங்கும் வளையம் இருக்கும், அந்த இயங்கும் வளையத்துக்கு முனைவுத்தன்மை குறைஞ்ச சேர்வையை பயன்படுத்துறதா சொல்றாங்க. கலவையில் உள்ள கூறுகள், பாருங்க, கலவையில் உள்ள கூறுகள் ஏன்றது அதிக முனைவுத்தன்மை உடையது, கூறு ஏ அதிக முனைவுத்தன்மை உடையது. பி மிதமானது, சி முனைவற்றது. இங்க பாருங்க, நான் பயன்படுத்துற சிலிக்கா ஜெல் முனைவுத்தன்மை கூடியதுதானே. அப்ப இதுல இந்த முனைவற்ற கரைசல் இருக்கே,
அந்த முனைவற்ற கரைசல் அதிக அளவு தூரம் போகும். முனைவுத்தன்மை கூடிய கரைசல், ஏன் சிலிக்கா ஜெல் முனைவுத்தன்மை கூடியதுன்னு சொல்றாங்க. முனைவுத்தன்மை கூடிய கரைசல்ல முனைவுத்தன்மை கூடிய சேர்வை குறைஞ்ச தூரம் தான் போகும். அப்ப பி மிதமான முனைவுத்தன்மைனா அது ரெண்டுக்கும் நடுப்பட்ட தூரம் போகும். அப்ப ஆர்எஃப் பெருமானம் எதுக்கு அதிகமா இருக்குமாங்க? சிக்கு, அடுத்து பிக்கு, அடுத்து ஏக்கு. சரியான ஆன்சர் ரெண்டாவது. முனைவுத்தன்மையை வச்சுக்கொண்டு ஆர்எஃப் பெருமானம் இப்படி வரலாம் அப்படின்னு யூகிக்க. அடுத்து பாருங்க 16வது கேள்விய. இது உரித்து சான்றிதழ் தொடர்பானது. உரித்து சான்று, அதாவது நாங்க ஏதாவது புதிய கண்டுபிடிப்புகள் செய்துட்டமா இருந்தா அந்த கண்டுபிடிப்புகளுக்கு உரிமை கோரி நாங்க உரித்து சான்றிதழ் விண்ணப்பிக்கணும். சரியா? அப்படி இல்லாட்டி வேற யாருக்கும் அந்த கண்டுபிடிப்புக்கான உரிமை போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. யாரு பெஸ்டா அந்த கண்டுபிடிப்புக்கு உரித்து சான்றிதழ் விண்ணப்பிக்கிறாங்களோ அவங்க தான் அதுக்குரிய உரிமையாளர். அப்ப அது தொடர்பான கேள்வி. பின்வரும் புலமை சொத்துக்கள் சான்றிதழ் மற்றும் புத்தாக்கம் தொடர்பான பின்வரும் கூற்றுகள் எது எவை சரியான? புத்தாக்கம் என்பது தொழில்நுட்ப துறையில் உள்ள ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு தீர்வு காண உதவக்கூடிய நடைமுறை சாத்தியமான ஒரு சிந்தனை வெளிப்பாடு. இதுதான் புத்தாக்கத்துக்குரிய வரைவிலக்கணமே. சரியா? ஒரு புதிய ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய நடைமுறையில அதை நாங்க சக்சஸ் ஆக செய்யக்கூடிய ஒரு சிந்தனை வெளிப்பாடு தான். இப்படி ஒரு ஐடியாவை சொன்னாலே அது ஒரு புத்தாக்கம். நீங்க புதுசா கண்டுபிடிச்சு கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. இப்படி செய்யலாம், அதை நடைமுறையில செய்யக்கூடியமான ஒரு ஐடியாவை சொல்லுங்க, அதுதான் புத்தாக்கம். பி பகுதி, புத்தாக்குனர் ஒருவருக்கு தமது புத்தாக்கத்திற்கான தனி உரிமையை வழங்கும் வகையில் அரசினால் வழங்கப்படும் ஒரு சட்டப்பூர்வ சான்றிதழ் காப்புரிமை பெட்டன் எனப்படும். சரி, அவரோட புத்தாக்கத்தை உரிமை கோர்றதுக்கு அவருக்கு ஒரு காப்புரிமம் வழங்குவாங்க. அதுதான் பெட்டன் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சி பகுதி, ஒரு புத்தாக்கம் புதியதாக இருக்கணும், கைத்தொழில் ரீதியில பயன்படுத்தத்தக்கதாக இருக்கணும், புதிய படைப்பாக்க படிமுறைகளை கொண்டிருக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் காப்புரிமை கிடைக்கும். அதுவும் சரி. இதுல ஏதாவது ஒண்ணு சரி இருந்தா தான் காப்புரிமை கிடைக்கும். இல்லாட்டி காப்புரிமை எங்களுக்கு புத்தாக்க சான்றிதழ் கிடைக்காது. சும்மா எதுக்குமே பயனில்லாத ஒன்ன கண்டுபிடிச்சா அதுக்கும் புத்தாக்க உரிமை கிடைக்காது. 17வது நீர் சுத்திகரிப்பு மற்றும் கழிவுநீர் பரிகரிப்பு செயல்முறைகள் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களுள் எது எவை தவறானது கேட்கிறாங்கன்னா, சரியா? முதலாம் நிலை பரிகரிப்பின் போது நீரில் கரையாத திண்மக்கூறுகள் வடித்தல் மற்றும் வீழ்படிவாக்கல் மூலம் நீக்கப்படுவதுடன் வீழ்படிதலை விரைவுபடுத்துவதற்காக படிகாரம் போன்ற திரட்சியாக்கிகள் சேர்க்கப்படுது. சரி, 3 நிலை பரிகரிப்பு இருக்குதானே. முதலாம் நிலையில திண்ம நிலை கூறுகளை வடிச்சு எடுத்துக் கொள்வாங்க. ஒருவேளை அந்த வடிக்கிறதுக்கு கஷ்டமான சேர்வைகளை சரியா எது படிகாரம், சரியா, அல்லது அல்லம், அலுமினியம் குளோரைடு தான் அல்லம்னு சொல்றது. சரி, இதை சேர்த்து சரியா அந்த திரட்சி அடைய முடியாத கூறுகளை திண்ம நிலைக்கு திரட்சி செஞ்சு அதுக்கப்புறம் வடிகட்டி கொள்வாங்க. ஓகே, அப்ப ஏ சரி. பி பாருங்க, இரண்டாம் நிலை பரிகரிப்பில் சுழலும் உருளை முறை மற்றும் பொசிவு வடித்தல் முறை ஆகியவற்றின் போது காற்றின்றி வாழ் பாக்டீரியாக்கள் மாத்திரம் பயன்படுத்தப்பட்டு சேதன கழிவுகள் சிதைக்கப்படுகின்றன. காற்றின்றி வாழ் பாக்டீரியா, இது பிற காற்று வாழ் பாக்டீரியாக்கள், காற்றின்றி வாழ் இல்ல, சேதன கழிவுகள் சிதைக்கப்படும். எதை பயன்படுத்தினா? காற்று வாழ் பாக்டீரியாக்களை பயன்படுத்தி, காற்றின்றி வாழ் பாக்டீரியா பயன்படுத்தி வராது. சி பகுதி பாருங்க. பிபில மூன்றாம் நிலை பரிகரிப்பில் பயன்படுத்தப்படும் மீள் பிரசாரணம் மற்றும் ஏவப்பட்ட காபன் வடித்தல் ஆகிய முறைகள் அதிக செலவுடைய என்பதால் அவை பொதுவாக சாதாரண கழிவு நீர் பரிகரிப்புக்கு பயன்படுத்தப்படாது. சரி,
ரெண்டுமே அதிக செலவு முறை தான். மீள் பிரசாரணம் செய்யறது, ஏவப்பட்ட காபன் முறை, இது ரெண்டுமே அதிக செலவு. அதனால சாதாரண சாதாரண இப்ப உதாரணத்துக்கு நாங்க குடிநீருக்காக கழிவுநீர் பரிகரிப்பு செய்யறமாக இருந்தா அது சாதாரண முறை இல்லை. சரியா? அப்ப சாதாரண கழிவு நீர்னா இப்ப நாங்க எது ரொம்ப மாசடைஞ்சிருக்க ஒரு கிணறு, அதுல இருந்து நாங்க தோட்டத்துக்கு நீர் வைக்க போறோம், அங்க எல்லாம் இந்த மூன்றாவது பரிகரிப்பு முறை தேவைப்படாது. சரியா? பயன்படுத்தப்படாது. அப்ப தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. தவறானது பி மட்டும். பி மட்டும் தான் தவறான. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்தது 18வது. மாறா கனவளவை கொண்ட பாத்திரம் ஒன்றிலுள்ள வாயு தொகுதி ஒன்றிலிருந்து வாயு தொகுதி ஒன்றிலிருந்து 850 ஜூல் வெப்ப சக்தி வெளியேற்றப்படும் போது 850 வெளியே போயிருச்சு. அப்ப தொகுதியில அகசக்தி மாற்றம் -850. யூ வந்து வெளியேற்றன போகுது. அப்ப அகசக்தி மாற்றம் -850. செய்யப்பட்ட வேலை வேலை பூஜ்ஜியம். எந்த ஒரு வேலையும் செய்யப்படாது. சரியா? எந்த ஒரு வேலையும் செய்யப்படாது. அடுத்து அப்ப 18க்கு முதலாவது ஆன்சர். பாருங்க, 19வது கேள்வி கணித பகுதி கேள்வி. இத சொல்றாங்க, ஒரு கூட்டு தள உருவமானது 14 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் அளவுகளை கொண்ட ஒரு செவ்வகத்தையும், அப்பா ஒரு செவ்வகம் ஒண்ணு வரைகிறேன். 14 சென்டிமீட்டர் நீளம், 10 சென்டிமீட்டர் அகலத்தையுடைய ஒரு செவ்வகம். அடுத்து அதன் 14 சென்டிமீட்டர் பக்கங்களில் ஒன்றோடு ஒன்றோடு ஒரு அரை வட்டம் இணைஞ்சிருக்கான். அப்ப இதுதான் அந்த கூட்டு தள உருவம். இதுல பரப்பளவு என்னன்னு கேக்குறாங்க. அப்ப சின்ன ஒரு கேள்விதான். செவ்வகத்திட பரப்பளவு பாருங்க, 14 தர 10. அப்ப செவ்வகத்தின் பரப்பு 140 சென்டிமீட்டர் வர்க்கம். அடுத்து இந்த அரை வட்டத்தின் பரப்பளவு, அப்ப அரை தர பைக்கு பைலா 22/7 தர விட்டம் 14, அப்ப ஆரை 7 தர 7. அப்ப இத சுருக்க ஆன்சர் 77. அப்ப 140ஐயும் 77ஐயும் கூட்டுங்க. சரியா? இப்ப 140ஐயும் 77ஐயும் கூட்டினா என்ன ஆன்சர்? 217. 217 சென்டிமீட்டர் வரும். 19க்கு 2வது ஆன்சர். அடுத்து பாருங்க, 20வது கேள்வி. 20 சென்டிமீட்டரை உடைய வட்டப்பகுதியில் இருந்து ஏபி நான் வழியே நிலற்றப்பட்ட பகுதி வெட்டி அகற்றப்பட்ட. கேள்விக்கு ஒரு படம் ஒண்ணு கொடுத்துல. இந்த கேள்விய படம் ஒண்ணு இல்ல. இந்த கேள்வியை விட்டுட்டு போறேன். படம் கொடுக்கல. படம் இருந்தா தான் இந்த கேள்வி செய்யலாம். நிலற்றப்பட்டதை நான் சொல்றாங்களே. சரி பாவம். 21வது கேள்வி. ஒரு வாரத்துல உள்ள 7 நாட்கள்ல மழை வீழ்ச்சியிட அளவு கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி மழை வீழ்ச்சியிட அளவு கொடுத்திருக்காங்க. அப்ப இடைமலை வீழ்ச்சி என்ன? இடைமலை வீழ்ச்சினா 7 தடவையும் கூட்டி 7ஆல பிரிக்கணும். 7ஐயும் கூட்டி 7ஆல பிரிக்கணும். சரி, கூட்டுவான். 2, 4, 6, 8, 12, 13, 15. 5 எழுதி 1 மிச்சம். அடுத்து 4, 1, 5, 11, 15, 16, 23, 31. 1 எழுதி 3 மிச்சம். 5, 3, 2, 5, 2, 7, 10, 12, 14, 16, 17. இப்ப 171.5. இது எத்தனை ஆளை பிரிக்கணும்? சாரி, 7ஆலனா 7ஆல பிரிக்கணும். அப்ப 14 7 2 முறை, அங்கிட்ட 31 7 4 முறை, 28 மீ. அப்ப ஆன்சர் 24.5 மில்லிமீட்டர். 24.5 மில்லிமீட்டர் சரியானது. முதலா சராசரி தானே, எல்லாத்தையும் கூட்டி தரவுகளோட எண்ணிக்கையால பிரிக்கிறோம். அடுத்து கவனிங்க, 22வது கேள்வியில ஒரு பிழை ஒன்று இருக்கு. என்ன பிழைன்னு சொல்றேன் பாருங்க. இது 4Hன்னு வராது.
இடம் சரி 4 மீட்டர்னு வராது. இங்க வந்திருக்கணும் 4 8. அதுதான் தரவா இருந்திருக்கும். இந்த கேள்வி செய்யலாம். சரி பாரு, காட்டப்பட்ட இரு உருக்களும் கனவளவில் ஒன்றுக்கொன்று சமமாம். ரெண்டுமே கனவளவில் ஒன்றுக்கொன்று சமம் எனில் h உயரமாக அமைவது பின்வருவனவற்றுள் எது? ரெண்டுடையும் கனவளவையும் சமப்படுத்துவாம். உருளையிட கனவளவு பையார் வர்க்கம் h. இதுல கனவளவு கூம்பின் கனவளவையும் அரைக்கோளத்தின் கனவளவையும் கூட்டணும். அப்பதானே ரெண்டு கனவளவும் சமப்படும். இப்ப பாருங்க, இதுல இந்த சமன்பாடுல பையெல்லாம் வெற்ற உருளையிட ஆரை 2x. அப்ப 2x முழுவதின் வர்க்கம் தர உருளையிட உயரம் 8 சமன் 1/3 தர இங்க கூம்பிட ஆரை x. அப்ப x வர்க்கம் கூம்பிட உயரம் 4h பிளஸ் 2/3 தர அரைக்கோளத்துல ஆரை x என. அப்ப x கணம். இப்ப இதை சுருக்குவோம். சொல்லுங்க. 2 வர்க்கம் 4 என்ன? இப்ப 4x வர்க்கம் 8 சமன் 1/3 x வர்க்கம் தர 4h சக 2/3 x கணம். இப்ப பாருங்க, இதுல x வர்க்கத்தை வெட்டுறேன். x கணத்துல x வர்க்கத்தை வெட்டினா x மீயும். அப்ப இப்ப சமன்பாடு வருது 4h. இங்க 4h, இங்க 4/3h. அது சமன்பாட்டுக்கு அங்கிட்டு இருக்கு. அப்ப இங்கிட்டு கொண்டாந்து கழிக்கிறேன். 4h/3 அது சமன் 2/3h. அப்ப h-க்குரிய ஆன்சர் x சார்பா காணணும்னா போமசி எடுத்து கூட்டுவோம். 12h - 4h சமன் 2/3h. ஓகே. அப்ப இதுலயும் பாருங்க 3 வெட்டுப்படுது. 12h 4h கழிச்சா 8h சமன் 2h. ஆகவே h சமன் ஆன்சர் x/4. x/4. 22க்கு சரியான பதில் முதலாவது. பாருங்க, அடுத்து 23வது கேள்வி. 23வது, மையத்தில் எதிரமைக்கும் கோணம் π/4 ரேடியன். மையத்தில் எதிரமைக்கிற கோணம் π/4 ரேடியன். வில்லின் நீளம் 10.5 π சென்டிமீட்டர்னு வரணும். ஆகவும் உள்ள ஆரை சிறைட ஆரை. அப்ப வில்லின் நீளத்துக்கு சமன்பாடு ஆரை சிறைக்கு இதுதான். அப்ப வில்லின் நீளம் சொல்லிட்டாங்க 10.5 π. ஆரை தெரியாது. கோணம் π/4. அப்ப இதுல பாருங்க, பையும் வெட்டுப்பட 4 இங்கிட்டு வந்து பெருக்கப்பட்டா ஆரைக்குரிய ஆன்சர் 42 சென்டிமீட்டர். ஆரைக்குரிய ஆன்சர் 42 சென்டிமீட்டர். அடுத்த கேள்வியும் பார்த்துருவோம். 24வது கேள்வி. 24வது கேள்விய உத்தேசித்த இடை கேட்கிறாங்கன்னா, உங்களுக்கு தெரியும் உத்தேசித்த இடையோட தொடர்பு பட்ட சமன்பாடு x பார் சமன் a சக சிக்மா fd இன் கீழ் சிக்மா f. x பார் கொடுக்குறாங்க 1.9. a தெரியாது, காணுங்கன்னு சொல்லிட்டாங்க உத்தேசித்த இடையம். சிக்மா fd -22, சிக்மா f 20. சரிதானே? அப்ப இத -22 20ஆல பிரிச்சு பாருங்க. -1.1 வரும். அது இங்கிட்டு வந்தா +1.1. அப்ப a சமன் 1.9 1.1 கூட்டினா ஆன்சர் 3. ஓகே. சரி, அப்ப இதோட நிப்பாட்டுவோம். 2 மினிட்ஸ்ல ரீஜாயின் ஆகுங்க. மீதி கேள்விகளுக்குரிய பதில்களை பார்ப்போம்.